ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம. ஓம் ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதியே நம. ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவாய நம. வந்தே ஸ்ரீ குரோர் மண்டலம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதா 11th எபிசோடில் இருக்கோம். போன வாரத்துலேருந்து நம்ம பகவத்கீதையை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பகவத்கீதையில் லாஸ்ட் வீக் நான் எப்படிலாம் இது வாழ்க்கைக்கு இந்த பகவத்கீதையோட 18 அத்தியாயங்கள் யூஸ் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஜிஸ்டாக கொடுத்துருந்தேன். இந்த வாரம் ஆக்சுவலாக கீதையில் எப்படி சொல்லியிருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர், எப்படி கொண்டு வரார் அந்த இதை அப்படிங்கிறது சொல்கிறோம். இது என்னென்னா சஞ்சயன் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இவருக்கு, திருதராஷ்டிரருக்கு. மகர்ஷி வேதவியாசர் அவருக்கு அந்த பவரை கொடுக்குறார் சஞ்சயனுக்கு. திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறார், நான் உனக்கு தரட்டுமா பவர் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. இந்த இது அங்கே என்ன நடக்கிறதுன்னு திருதராஷ்டிரர் பயந்துண்டு, இல்லை என்னால் முடியாது, எனக்கு அது சக்தி இல்லை பார்க்குறதுக்கு, எனக்கு வேண்டாம், சஞ்சயனுக்கே சொல்லி கொடு அப்படின்னு விடுறார். சஞ்சயனுக்கு கொடுக்குறார். சஞ்சயன் அதை அங்கே நடக்கிறத அந்த குருக்ஷேத்திரத்தில் அங்கே நடக்கிற வாரை பற்றி எல்லாமே ஃபுல்லாக சஞ்சயன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த வாரில் நடக்கிற இந்த பகவத்கீதை இந்த அத்தியாயம் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு இது. பிஃபோர் த வார், இது வார் ஸ்டார்ட் ஆகிடுத்து, சங்கு ஊதிட்டா, எல்லாம் பண்ணிட்டா, எல்லோரும் சங்கு ஒவ்வொருத்தராக ஊதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனருக்கு அந்த இது வருது, அதுதான் பயம் வருது, ஒரு விதமான குழப்பங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் முதல் அத்தியாயம். அங்கே ஆரம்பித்து 18 அத்தியாயம் அர்ஜுனருக்கு அவர் தெளிவாக்கி அர்ஜுனர் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாகிறது. இதுதான் பகவத்கீதை. அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கைக்கு ரெடி ஆகிடுறோம் இந்த இடத்துல. அதுதான் இப்போது இதில் இருக்குது. ஸோ அர்ஜுனரோட விஷாட யோகத்தில் ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு அதுதான். செகண்ட்லேருந்து அப் டு 10th விபூதி யோகம் வரைக்கும் அவர் என்னென்ன இருக்குது, கர்ம யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, கர்ம சந்நியாச யோகம்னா என்ன, இப்படி ஒவ்வொன்றா, டிவைன் பவர்னால் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றா அவர் சொல்லிட்டு வர்றார். சொல்லிவிட்டு 11வது அத்தியாயத்தில் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு. அதுக்கப்புறம் 12வது அத்தியாயத்துலேருந்து மறுபடியும் இது வரைக்கும் என்னென்னு சொன்னதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி கொண்டு வருது, எப்படி நம்ம ஒவ்வொரு யோகத்துலேயும் ஜெயிக்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் சொல்கிறார். சொல்லிவிட்டு கடைசியில் அவரே ஒரு சின்ன ஈஸியஸ்ட் மெத்தடையும் ஒன்று சொல்லிடுறார். 18வது அத்தியாயத்தில் 78 verses. இதில் 2nd and 18th, செகண்டு தானே ஸ்டார்டிங் மாதிரி இருக்குது. அங்கேருந்து தான் ஸ்ரீகிருஷ்ணரோட அட்வைஸ் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 2nd and 18th தான் இருக்கிறதுலேயே முடிகிற சாப்டரும் ஆரம்பிக்கிற சாப்டரும் தான் நிறைய வேர்சஸ் இருக்கக்கூடியது. செகண்ட் இதில் 72 verses இருக்குது, ஸ்லோகங்கள் இருக்குது. 18வதுல 78 ஸ்லோகம் இருக்குது. இந்த 18வது அத்தியாயமில் 66வது ஸ்லோகத்தில் அவர் சொல்லி முடிக்கிறார், என்னுடைய பாதங்களில் யார் சரணடைந்தாலும் அவர்களுக்கு நானே பொறுப்பேற்று அவர்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். அதுதான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமியேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ அது ஃபாலோ பண்ணாலே போகிறோன்னு ஈஸியஸ்ட் மெத்தடாக முடிக்கிறார். ஆனால் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெளிவாக புரிஞ்சு நிஜமாகவே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த 18 அத்தியாயங்கள், 18வது அத்தியாயத்தோட 65வது ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் இதனுடைய ஒரிஜினலான அர்த்தம் புரியும். இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்கிட்ட எல்லோரும் இது பண்ணுங்கோ, சரணடைங்கோ, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அந்த சரணடைதல் அப்படிங்கிறது என்னங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதையெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். அதுதான் இந்த இது. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த வாரம் மாலையபட்சம், இப்போது அமாவாசை, புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முன்னாடி வர பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் 15 நாள் மாலையபட்சம் அப்படின்னு பேர். இந்த மாலையபட்சமில் பித்ருக்கள் இருப்பா நம்ம வீட்டில் அப்படின்னு ஒரு ஐதீகம். என்னென்னா பித்ருலோகத்தில் அவள் இங்கே நம்ம எப்படி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி பித்ருலோகத்தில் இப்போ ஓவராலிங் பீரியட் க்ளீனிங்லாம் பண்ணுவாளாம். ஸோ பித்ருக்கள்கிட்ட உங்களுக்கு எந்தெந்த வீடு விருப்பமோ அங்கே போய் மானுடர்கள்லாம் கஷ்டப்படுறா, அவளுக்கு போய் நீங்கள் நல்லது செஞ்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுவாளாம். யாருக்காவது அனுபவம் கொடுக்க வேண்டியிருந்தால் நல்லபடியாக கொடுத்துட்டு அது பாசிட்டிவாக இருக்கா மாதிரி. மற்றபடி எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் செஞ்சுட்டு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாளாம். அவள் ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கொடுப்பா.
ஸோ அந்த நேரத்தில் அவளை பட்டினி போடக்கூடாது. அதனால் ஒரு சிரார்த்தம் பண்ணணும். தினப்படி சிரார்த்தம் பண்ணுற வீடுகள்லாம் கூட இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு நாள் சிரார்த்தம் கொடுக்கணும் 15 நாளில். அப்புறம் மகாலய அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக கிரமமாக என்ன பண்ணணுமோ அந்தந்த வீட்டில் எப்படி வழக்கமோ அதை பண்ணிடணும். எதுவுமே பண்ண முடியலன்னா குறைஞ்சபட்சம் 15 நாளும் காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, பசுமாட்டுக்கு சாதம் போடுறது, இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் அதுவும் முடியல என்னாலன்னா முதியோர் இல்லத்தில் அன்னதானம் பண்ணலாம், கோவில்களில் அன்னதானம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது பிராமணர்களுக்கு தட்சிணை வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். என்னென்னா கல்யாணத்தில் இப்போ நாந்தி பண்ணுறோம். அது என்ன, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாந்திங்கிறது முன்னோர்கள்கிட்டேருந்து தான் நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்காக பித்ரு காரியம் தான் பண்ணுறோம். அங்கேயும் சுமங்கலி பிரார்த்தனையும் அதே தான். பித்ருக்களுக்கு தான் நம்ம நம்மளுடைய நமஸ்காரங்களை செலுத்தி அவகிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குகிறோம். ஸோ இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் நவராத்திரிக்கு முன்னாடி இந்த மாலையபக்ஷம், அங்கே நவராத்திரி கொண்டாடுறதுக்கு முன்னாடி மாலையபக்ஷத்தில் பித்ருக்கள்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின்ட்டு அடுத்தது நவராத்திரி கொண்டாடுற மாதிரி இந்த இடத்துல. ஸோ இது மாலையபட்சம் கட்டாயமாக பண்ணணும். பித்ருக்களோட ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது. நம்மளுக்கு எப்படி ஆஃபீஸ்லலாம் இமீடியட் பாஸ், இமீடியட் சபார்டினேட் அப்படின்ட்டு இருக்காளோ அவளை நம்ம பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ தான் அதுக்கு மேலே இருக்கவாக்கிட்ட நம்மளுக்கு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தானே இவன் மேலே இமீடியட் பாஸ் மேலே போய் சொல்லுவான் நல்லபடியாக இருக்கான்ட்டு, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த பித்ருக்கள் நமக்கு அவள் இமீடியட் பாஸ் மாதிரி. அவள் தான் என்னோட இன்பிட்வீன் இருக்க மீடியேட்டர் மாதிரி. அவள் தான் மேலே பகவான்கிட்ட போய் சொல்லுவாளாம். இவாளுக்கும் நிறைய பவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பவர்ஸ் வச்சு பிளெஸ்ஸிங்ஸும் பண்ணுவாள், ப்ளஸ் மேலே போய் அவங்களுக்கு இதெல்லாம் வேணும் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கியும் கொடுப்பாளாம். ஸோ மாலையபட்சம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட் இது இந்த நவராத்திரி பார்த்தா 9 நாள் நம்ம பண்ணுறோம் அப் டு சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாள் விஜயதசமி 10வது நாள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 நாள் மகாகாளி துர்கா இருக்கா அப்படின்னு ஒரு இது ஃபஸ்ட்டு 3 டேஸில். செகண்ட் 3 டேஸில் மகாலட்சுமி தேவி, தேர்ட் 3 டேஸில் மகா சரஸ்வதி தேவி. ஸோ இந்த துர்கையும் பார்வதி தேவியும் ஒன்றான்னு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. அது என்னென்னா துர்கை நம்ம விஜயவாடாவில் பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் இஸ் ஆல்ரெடி மேரீடு. அவங்களுக்கு அந்த மேரேஜ் நடக்கிறது மல்லேஸ்வர சுவாமியோடு நடக்கிறது. ஸோ அங்கே ஸ்ரீ துர்கா மாதா சமேத ஸ்ரீ மல்லேஸ்வர சுவாமினே நமகன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே அந்த இது இருக்குது. ஸோ அதனால் பார்வதி தேவியின் ஸ்வரூபம் தான் துர்கா மாதா அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆகிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் என்ன அப்படின்னு கேட்டால் மகிஷாசுரன், சண்டன், முண்டன், தூம்ரலோச்சனன், சும்பன் இந்த மாதிரி அசுரர்களெல்லாம் அழிச்சாலாம் அம்பாள். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அசுரர்கள், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அசுரத்தனம், இதையெல்லாம் அம்பாள் எடுத்துருவாளாம். எடுத்துகிட்டு திருஷ்டி தோஷம் இதெல்லாம் திருஷ்டியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாளாம். பண்ணுறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய கொடுப்பாளாம். அது சுமங்கலித்துவம் பெருகுதல், அப்புறம் இந்த சுமங்கலித்துவம் பெருகுதல், அப்புறம் வீரியம், தைரியம், அப்புறம் வெற்றி, சக்ஸஸ், விக்ட்ரி, தென் விஜயம், அபயம்ங்கிறது காப்பாற்றி அந்த இது கொடுக்கறது, தென் ஆரோக்கியம், ஹெல்த்து, இது எல்லாம் கொடுத்துருவாளாம் அவள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டு 3 டேஸில் எல்லாம் நம்ம கிடச்ச உடனே அடுத்தது மகாலட்சுமி தாய் என்ன பண்ணுவாளாம், ருண விமோச்சனம், நம்ம கடன் எல்லாம் தீர்த்துடுவாளாம். அடுத்தது அலக்ஷ்மி நாசனம் அப்படின்ட்டு லக்ஷ்மி இல்லாத விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லது இல்லை அப்படிங்கிறது எதெல்லாம் நமக்கு சொல்கிறோம் இல்லையா, தரித்திரமாக இருக்குது அப்படிங்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம், அதெல்லாம் போயிடுமா, அதெல்லாத்தையும் நாசனம் பண்ணிடுவாளாம். பண்ணிவிட்டு நமக்கு பணங்காசை அபிவிருத்தி பண்ணுவாளாம். தனதானியம் அபிவிருத்தி, பிள்ளைகளுக்கு நன்மை, சௌபாகியம், அஷ்ட ஐஸ்வர்யம், பரிவாரம், சகல சம்பத்து, தைரியம், விஜயம், சந்தான பாக்கியம்னா குழந்தை பேர் அது, அப்புறம் கலைகள் எல்லாம் கொடுப்பாளாம் அவள். இதெல்லாம் கிடச்சோடனே இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60% தாண்டோம். இப்போ அடுத்தது மகாசரஸ்வதி புத்தி, ஞானம், மனோதிடம், மனத்தெளிவு, ஞாபக சக்தி, உடல் ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள், அதுக்கான தெளிவு,
நற்குணங்கள், உண்மையுடன் ஜெயித்தல், நேர்மையாகவே ஜெயிச்சிடுறது, விக்ட்ரி இன் ட்ரூத், பதவி, பாராட்டு, பேர், புகழ், யோக நிலை, அமைதி, நிம்மதி, சந்தோஷம், இதெல்லாம் சரஸ்வதி அம்பாள் கொடுத்துருவாளாம். இப்படி 3 பேரும் மாறி மாறி எல்லாம் கொடுத்துடுவா. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஜெயிச்சிட்டோம். விஜயதசமி அன்னைக்கு அந்த எல்லாம் கிடச்சது, ஜெயிச்சாச்சு. அப்போ இதெல்லாம் கிடச்சாச்சுன்னா நம்ம ஜெயிச்சாச்சு. அதுதான் விஜயதசமி, ஜெயிக்கிறது. நார்த்தில் தசரா அப்படின்னு கொண்டாடுறா. நம்ம இது இந்த மாதிரி நவராத்திரி கொண்டாடுறோம். தென் இந்த நவராத்திரிக்கு ஃபஸ்ட்டு டே அந்த பிரதமை அன்னைக்கு நம்ம கொலு வைக்கணும். சின்ன சின்ன பொம்மைகள்லாம் எடுத்து வைக்கலாம். ஒத்த படையில் இருக்கணும் அந்த இது படிக்கட்டு. வுட்டில் இருக்கிறது நல்லது, இரும்பு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மேலே காட்டன் கிளாத் போட்டு, ஒயிட் கலர் காட்டன் கிளாத் போட்டால் நல்லாயிருக்கும். அது போட்டுட்டு அது மேலே கலசம் வைக்கிற பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, ஜஸ்ட்டு கொலு பொம்மைகள் வச்சா கூட பரவாயில்ல, அதனால ஒன்றும் கிடையாது. அந்த பொம்மைகள் என்ன நமக்கு அந்த வருஷத்துக்கு என்னென்ன தேவையோ அதுக்காக தகுந்த மாதிரி தான் உட்காந்துக்குமா. ஸோ அந்த மாதிரி வச்சு மார்னிங் ஒரு நைவேத்தியம் வைக்கணும். சாப்பாடு எது சாதம் பண்ணுறோம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மகா நைவேத்தியம் விசேஷம். சாதம், நெய் அபிகாரம், பருப்பு கொஞ்சம் அது மேலே வைக்கிறது, அதை வச்சு நைவேத்தியம் வைக்கிறது விசேஷம். அது மாதிரி நீங்கள் என்ன முடியுமோ அதை நைவேத்தியம் பண்ணிடணும் காலம்பரை. அதே மாதிரி சாயந்தரம் ஏதாவது ஒரு சுண்டலோ புட்டோ ஏதோ ஒன்று, மார்னிங் ஈவினிங் விளக்கேற்றணும். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் பண்ணுறது அதோட கூட ஒரு 1 or 2 ஸ்லோகமே தெரியலனாலும் குறைஞ்சபட்சம் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு காப்பாற்றுமா அப்படின்னு கேட்டுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் பண்ணணும். வர்றவங்களுக்கு சுமங்கலிக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து, அந்த சுண்டலோ புட்டோ எது பண்ணினோமோ அதுவும் வச்சு கொடுத்து, அவங்கள நல்ல குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். வளையல் இதெல்லாம் கூட வச்சு கொடுக்கலாம். வளையல், சீப்பு, கண்ணாடி, அப்புறம் அந்த மை, இந்த மாதிரி எதெல்லாம் ஒரு லேடிஸ்க்கு தருவோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு கொடுக்கலாம். புடவை வச்சு கொடுக்கலாம். அவள் சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சு தரலாம். ஓகே, ஸோ இதுதான். இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு எபிசோட்லேருந்து இந்த பகவத்கீதை பார்க்கலாம். பகவத்கீதை முடித்ததுக்கப்புறமா நம்ம வரலக்ஷ்மி நோன்பு பற்றியும் பார்க்கலாம். வரலக்ஷ்மி நோன்புங்கிறேன், சாரி, இது லலிதா சஹஸ்ரநாமம் பார்க்கலாம். லலிதா சஹஸ்ரநாமம் கொஞ்சம் இதில் நமக்கு எப்படிலாம் இருக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வரா மாதிரியே லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிறைய விஷயங்கள் வரும். தொண்டைன்னா அதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, எந்த அம்பாள் இருக்கா, ஹார்ட்டுக்கு என்ன இருக்குது, எதுக்கு என்னென்ன சாப்பாடு, இது மாதிரி ஒவ்வொன்றும் என்ன நைவேத்தியங்கள் அவள் ஏற்றுப்பா, ஸ்டமக்குன்னா அதில் என்ன ஏற்றுப்பா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல இது பகவத்கீதையில் இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு அதுவும் தெரிஞ்சுட்டோன்னா நல்லா இருக்கும். நம்மளுக்கு லைஃபே ரொம்ப அமோகமாக இருக்கும். கடவுளையும் நம்ம இந்த கடவுள் பக்தி அப்படிங்கிற இதுக்கு பக்தி இருக்கணுமா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதுக்கெலாம் எல்லா விடையும் தானே ஈஸியாக நமக்கே தெரிஞ்சு போயிடும். நம்மளே தெரிஞ்சுக்கலாம், நம்மளே அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு இதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கா. ஸோ நம்ம வி வில் சி ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பெரியவா சொல்லி கொடுத்தது, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நானும் சொல்லின்னு வரேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிட்டு நல்ல குரு கிடச்சாருன்னா குருக்கிட்ட போய் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு நான் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன், எனக்காகவும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்கும் உங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. நன்றி.